நான் அல்லும் பகலும் தமிழக மக்களின் நலன் கருதியே உழைத்து வருகிறேன். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி தன் மக்களுக்காகவே உழைப்பவர். நான் தமிழக மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறேன். ஆனால் திரு கருணாநிதி தன் மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். அரசின் வருவாயை பெருக்க நான் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறேன். திரு கருணாநிதி தன் மக்களின் வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளையே எடுத்தார். தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட நான் குரல் கொடுத்து வருகிறேன். தன் மக்கள் வளமான இலாக்காக்களை மத்திய அமைச்சரவையில் பெற குரல் கொடுத்தவர் திரு கருணாநிதி. எனது நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழர் நலனுக்காகத்தான். ஆனால் தன் மக்களின் நலனுக்காக தமிழர்களின் நலனை அடகு வைத்தவர் திரு கருணாநிதி. என் வாழ்வே தமிழக மக்களுக்காகத்தான் என நான் வாழ்ந்து வருகிறேன். தன் வாழ்வே தன் மக்களுக்காக என வாழ்பவர் தான் திரு கருணாநிதி. எனவே தமிழர் வளம் பெற, தமிழ்நாட்டில் நலன் காக்க, தமிழகம் வளர்ச்சி பெற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணம் திமுக. அந்த இனப்படுகொலை செய்தவர்களை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த தூண்டியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட உடந்தையாய் இருந்தது திமுக. கச்சத்தீவை மீட்க பாடுபடுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்த்து அவர்கள் பேராசைக்காரர்கள் என பழித்தது திமுக. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட பாடுபடுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. கர்நாடக அரசு காவேரியின் குறுக்கே அணைகளை கட்ட உறுதுணையாக இருந்தது திமுக. அணைகள் கட்டும் முயற்சியை முறியடிப்பது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காவேரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை வாபஸ் பெற்றது திமுக. நடுவர் மன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் கேரளாவுக்கு சாதகமாக நடக்க முற்பட்டது திமுக. திறமையான வாதங்களை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து கூறி வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் கர்நாடகத்தை ஆதரித்தது திமுக. இந்த திட்டத்தை நிறைவேற்றியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை மத்திய அரசுகளில் வெளியிட நடவடிக்கை எடுக்காதது திமுக. உச்ச நீதிமன்றம் மூலம் இதை வெளியிட செய்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. தமிழகத்தை இருளில் மூழ்கிட செய்தது திமுக. இருண்ட தமிழகத்தை ஒளிமயமாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவளித்தது திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மீத்தேன் எரிவாயு திட்டம் மூலம் டெல்டாவை பாலைவனமாக்க துடித்தது திமுக. மீத்தேன் திட்ட நிறுவனத்தை தமிழ்நாட்டை விட்டு விரட்டியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா நடத்தியது திமுக. புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மக்களின் நிலங்களை அபகரித்தது திமுக. அபகரிப்பாளர்களிடமிருந்து நிலங்களை மீட்டது அனைத்து இந்திய அண்ணா திமுக. திரைப்படத்துறையை
கபலீகரம் செய்தது திமுக. திரைப்படத்துறையை மீட்டது அனைத்து இந்திய அண்ணா திமுக. தனியார் வளம் பெற திட்டங்கள் தீட்டியது திமுக. அரசு நிறுவனங்கள் மூலம் திட்டங்களை செயல்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இலவசம் வழங்கி குடும்ப நலன் பேணியது திமுக. விலையில்லாமல் பொருட்கள் வழங்கி மக்கள் நலன் பேணியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. 2G, ஏர்செல் மேக்சிஸ், BSNL இணைப்பு என கொள்ளையடித்தது திமுக. கொள்ளைகளை வெளிப்படுத்தி குரல் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என ஊழல் ஆட்சி நடத்தியது திமுக. ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மணல், தாது மணல், கிரானைட் கொள்ளையர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது திமுக. கொள்ளையர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை சட்டத்தை எதிர்கொள்ள வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆக்கியது திமுக. யாரும் தடியே எடுக்காமல் சட்டம் ஒழுங்கை பேணுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணமாக இருந்தது திமுக. விலை உயர்வை மக்கள் தலையில் திணிக்காமல் போக்குவரத்து கழகங்களுக்கு மானியம் வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தியது திமுக. எரிவாயு சிலிண்டருக்கு மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து உர விலைகளை உயர்த்தியது திமுக. உரத்திற்கான வரியை நீக்கியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்தது திமுக. விலை உயர்விலிருந்து ஏழை எளியோரை காத்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மொத்தத்தில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து உங்களை கண்ணீரில் தவிக்க விட்டனர். அதை மாற்றி உங்களை கை தூக்கிவிட்டு உங்களது கண்ணீரை துடைத்து உங்களது முகங்களில் மலர்ச்சியை ஏற்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. எனவே வருகின்ற 14/5/2016 அன்று நடைபெறவிருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வெற்றி உங்களது வெற்றி, உங்களது நலன் காக்கும் வெற்றி, உங்கள் வாழ்வில் வசந்தம் தொடர்ந்திடும் வெற்றி, உங்கள் ஏற்றத்தை தொடரச் செய்யும் வெற்றி, மக்களின் எதிரிகளை அழிக்கும் வெற்றி. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, விலைவாசி உயர்விலிருந்து ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்படுவதுடன் விலையில்லாமல் அரிசி மற்றும் மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் ஆகியவை எனது அரசால் வழங்கப்படுகின்றன. பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகள் வழங்கப்படுகின்றன. வெளிச்சந்தையில் பருப்பு வகைகள், மிளகாய் போன்றவற்றின் விலை உயரும் போது அவற்றை குறைந்த விலையில் எனது அரசு விற்பனை செய்கிறது. ஏழை எளிய மக்கள் வயிறார உண்ணும் வகையில் மிக குறைந்த விலையில் 530 அம்மா உணவகங்கள் மூலம் உணவு வழங்கப்படுகிறது. குறைந்த விலையில் அம்மா குடிநீர் வழங்கப்படுகிறது. 15% விலை குறைவாக மருந்துகள் அம்மா மருந்தகங்கள் மூலம் விற்கப்படுகின்றன. அம்மா சிமெண்ட் மூட்டை ஒன்றுக்கு 190 ரூபாய் என்ற குறைந்த விலையில்
விற்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் இதற்கான வாக்குறுதியை நாங்கள் அளித்துள்ளோம். ஆனால் இது போன்ற திட்டங்கள் எதையும் செயல்படுத்த போவதாக திமுக தங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கவில்லை. திருக்கோயில்களில் தற்போது நடத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டத்தை ரத்து செய்யவும், குறைந்த விலையில் உணவு வழங்கும் அம்மா உணவகங்களை மூடிவிடவும் திமுக உத்தேசித்துள்ளது. எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அளிக்கப்படும் எந்த ஒரு ஓட்டும் உங்கள் நலனுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் வேட்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை எளிய மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திமுக தங்களது தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கவில்லை. பள்ளிக்கு செல்லும் மாணாக்கர்களுக்கு கட்டணமில்லா கல்வி வழங்கப்படுவதுடன் பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள், 4 இணை சீருடைகள், புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, கிரையான்ஸ், நிலவரை பட புத்தகம் போன்ற கல்வி உபகரணங்கள், 1 இணை காலணி, மிதிவண்டிகள், கல்வி ஊக்கத்தொகை, மடிக்கணினி என பல்வேறு சலுகைகள் எனது அரசால் வழங்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் தொடர எண்ணமில்லாத மனமில்லாத திமுகவிற்கு அளிக்கப்படும் எந்த வாக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு எதிரானதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கல்வி கற்றால்தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால்தான் சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கும் கல்வி கட்டணம் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. திமுகவுக்கு அளிக்கப்படும் ஓட்டு இந்த திட்டத்திற்கு வைக்கப்படும் வேட்டுதான். முதலமைச்சரின் விரிவாக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தின்படி தற்போது ஒரு குடும்பத்திற்கு 4 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் வரை தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிகிச்சை பெற இயலும். இது மட்டுமின்றி அதிக செலவு பிடிக்கும் சிறப்பு அறுவை சிகிச்சைகளுக்கென பணம் வழங்க சிறப்பு நிதியம் ஒன்று எனது அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகளில் பெறக்கூடிய சிகிச்சையின் அளவை 1 லட்சம் ரூபாய் என குறைப்பதுதான் திமுகவினர் உங்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதி. இப்படித்தான் உங்கள் நலனுக்கு எதிராகவே திமுக செயல்படுகிறது. எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி வாக்கு சேகரிக்க உங்களிடம் வரும்போது அவர்களை விரட்டி